ஆல் வெல்கம் டு a நியூ எபிசோட் ஆஃப் சேல் வித் ஸ்ரீ. இன்றைக்கி நான் ஒரு வழியாக கிச்சனை க்ளீன் பண்ணுறோன்ற முடிவுக்கு வந்துட்டேன். இவ்வளோ நாளாக அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சிடணும்டா, இதுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் அவர் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் மைண்ட். என்னோடய கிச்சன் மெஸ்ஸியாக இருந்தப்போ ஆனஸ்ட்லி ஐ ஃபெல்ட் த சேம் இன்சைட் டூ. ஸோ இன்றைக்கி இதை நான் க்ளீன் பண்ணியே ஆகணும்னு டிசைட் பண்ணேன். பட் somehow it became something more than I even thought of. இது ஜஸ்ட் கிச்சன் கிளீனிங் இல்லை, இட்ஸ் லைக் கிளீனிங் மை தாட்ஸ் டூ. அண்ட் தென் கேம் த ரியல் டாஸ்க், மிக்ஸி அண்ட் கிரைண்டர். இதை டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல, சட்னி, தோசை மாவு, ஜூஸு இதெல்லாம் பண்ணுவோம். பட் ஹானஸ்ட்லி ஹவு ஆஃபன் டு வி ரியலி க்ளீன் இட் ப்ராப்பர்லி? டெய்லி யூஸ் ஆகுது, பட் ஃபுல்லாக க்ளீன் பண்ண நம்ம டிலே பண்ணிடுவோம். ஸ்லோலி கிரீஸ், ஸ்டெயின்ஸ், அப்புறம் லிட்டில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உள்ளே செட்டில் ஆகிடும். ஸோ இன்றைக்கி போதுண்டாப்பா, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இதை நான் எல்லாத்தையும் ஒழுங்காக ப்ராப்பராக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வைல் ஸ்க்ரப்பிங் த மிக்ஸி ஜார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், லைஃப்பில் கூட இதே மாதிரி தான் இல்லை. Some things we use every day, our thoughts, our habits, our routines, but we don't clean them. நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டோம், பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஓவர் டைம் இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் எல்லாம் பில்டப் ஆகி ஸ்ட்ரெஸ், இரிட்டேஷன், கம்பேரிசன் எல்லாமே நம்ம லைஃப்குள்ளே வந்து உட்காந்துக்கும். வி சே இட்ஸ் ஃபைன் எவ்ரிடே, பட் ஒன் டே இட் ஆல் பைல்ஸ் அப். ஸோ ஜஸ்ட் லைக் கிளீனிங் த மிக்ஸி, சம்டைம்ஸ் வி நீட் டு கிளீன் அவர் மைண்ட்ஸ் டூ. Remove what's stuck, wipe off what's unnecessary and make space to feel fresh again. Because even the best things lose their shine if we don't take proper care of them. கிரானைட் க்ளீன் பண்ணும்போது தான் புரிஞ்சுது எவ்வளோ டர்ட் செட்டில் ஆகியிருக்குன்னு. டெய்லி பார்த்தா ஒன்றும் தெரியாது, பட் ஒன்ஸ் யூ போர் வாட்டர் அண்ட் ஸ்டார்ட் ஸ்க்ரப்பிங், தோஸ் ஆயில் ஸ்ப்ளாஷஸ், மசாலா ஸ்பாட்ஸ் எல்லாமே வெளியில் வருது. ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ஸ்லோலி when the stain started going off, அப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. கிச்சனை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் பக்கத்தில் இருக்க லதா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். அது ஒரு சின்ன க்ரோசரி ஷாப் தான், பட் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் மெயினாக அங்கே வாங்க போனது கிரானைட் மேலே ஸ்டிக் பண்ணுற ஷீட் தான். ஸோ அது கூடவே சேர்ந்து ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ், இந்த மசாலா பவுடர், ஸ்பைசஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான் போனேன். பட் அங்கே போனோடனே நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு புதுசாக ஐடியாஸும் கிடச்சிச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு லதா சூப்பர் மார்க்கெட்லேருந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு இப்போ உங்களுக்கு லைனாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு 2 ஷீட் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 ஷீட்டும் எதுக்குன்னா, நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப் இருக்கும்ல, அந்த கிரானைட் மாதிரி, அதில் வந்துட்டு இந்த ஷீட்டை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணால் மேலே இருக்க கிரானைட் வந்து விசிபிளாக இருக்காது. நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த 2 ஷீட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஷீட்டோட காஸ்ட் வந்து 121 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது குட்டியாக ஒரு ரேக் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ரேக் தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு 2 லேயர் ரேக் மாதிரி, தெரியுதான்னு தெரியல, ஒரு 2 லேயர் இருக்க ரேக் மாதிரி. இது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் திங்ஸ் எல்லாம் அப்படியே அன்ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ரேக்கில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரேக்கோட ப்ரைஸ் வந்து 650, பட் நான் இதை வந்து 545க்கு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக ஸ்பைஸ் ரேக்கில் வைக்கிறதுக்காக இந்த 3 ஒரே மாதிரி இருக்க பாக்ஸஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் மேபி நான் ஏதாவது பல்சஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். இது வந்து குவாலிட்டியும் நல்லா ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, லைக் உடனே வளையிற மாதிரி அப்படிலாம் இல்லை, நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 89 ருபீஸ். 3 பாக்ஸும் நான் 89 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ரேக்கில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குன்றதுனால இந்த மாதிரி நான் 1, 2, 3 ஸோ மொத்தம் 9 பாக்ஸஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஸ்பைஸ் ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு காலா பிராண்ட்லேருந்து இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட காஸ்ட் வந்து 189 ருபீஸ். இதுக்கு 3 ஸ்பாஞ்ச் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். இது எதுனா ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும். இப்போ நம்ம கிரானைட் கவுண்டர் டாப் மேலே ஏதாவது வைப் பண்ணோம் அப்படின்னா இது பயங்கர ஸ்டர்டியாக இருக்கும். லைக் ஒரு ஸ்வைப்லேயே அழுக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ அதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் கேன் வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக்கில் ஆயில் கேன் விற்கிறது சேஃப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயில்லாம் ஸ்லிப் ஆயிரும் கிளாஸில் வச்சா. ஸோ பிளாஸ்டிக்கில் வச்சா கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாடலில் இதை நான் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து 85 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம் பாக்ஸஸில் எதுலேயுமே ஸ்பூன் கூட வரது கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஸ்பூனை வந்து வேறு பாக்ஸ்க்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ ஒரே மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து 8 ஸ்பூன்ஸ் கிடச்சிருக்கு, 50 ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மில்க் ஃப்ராத்தர். இந்த மில்க் ஃப்ராத்தர் எதுக்குன்னா, நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கும்போது அந்த ஃப்ராத்தர் மிஷின் வச்சு டிகாக்ஷனை நல்லா அந்த பவுடர் போட்டு வாட்டர் போட்டு அந்த டிகாக்ஷன் நம்ம பண்ணுறதில்ல ஃபில்டர் காஃபி மாதிரி. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி வாட்டர் போட்டோன்னே அந்த ஃப்ராத்தர் போட்டு நல்லா அந்த கட்டியாக இருக்கிற திப்பிலாம் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ராத்தர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃப்ராத்தர், நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் வந்து மில்க் கூட ஃப்ராத் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்ட் காஃபி போடுறீங்க, இல்லை எக் பீட் பண்ணுறதுனா கூட இதில் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை மில்க் ஃப்ராத் பண்ணுறதுக்கும் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபியை வந்து ஃப்ராத் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இதோட காஸ்ட் வந்து 250 ருபீஸ். நான் லதா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சின்னதாக இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த மசாலா ஐட்டமுக்கு வாங்கின ஸ்பூனை வந்து நான் இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிப்பேன். இது என் ஸ்பைஸ் ரேக்குள்ளேயும் போகும். ஸோ இதோட காஸ்ட் வந்து 25 ருபீஸ்க்கு நான் பர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 1 2 3 பாக்ஸ் மொத்தம் நான் 1 2 3 பாக்ஸ் இது மாதிரி வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் என் ஸ்பைஸ் ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும்னா இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 800 கிராமோட கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 65 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ 65 ருபீஸ்க்கு இது நல்ல ஸ்டர்டியாக தான் இருக்குது. இது நான் ஒன்று தான் வாங்கினேன். ஏன்னா இது ஒரு ட்ரையலுக்காக நான் வாங்கியிருக்கேன். இந்த வீட்டு கபோர்டில் இது ஃபிட்டுன்னு ஆகுமான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, ஒன்று வாங்கிட்டு வந்து சப்போஸ் ஃபிட்டுன்னு ஆச்சுன்னா வேறு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கிரானைட்டை க்ளீன் பண்ணிவிட்டு டர்ட் க்ரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரையாக வச்சுட்டு போனதுனால ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு அது கரெக்டாக ரெடியாக இருந்துச்சு. ஸோ வந்த உடனே கிரானைட்டுக்கு இந்த ஷீட்டை ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு லாங் ஸ்டிக்கர் மாதிரி தான். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் எண்ட் அண்ட் எட்ஜை கார்னரில் அலைன் பண்ணினேன். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அந்த ஒயிட் பேப்பர் பேக்கிங்கை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்லோவாக பீல் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரில் பபிள்ஸ் இருந்தால் அதை ஒரு கார்டு மாதிரி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிட்டேன். என்டையர் லென்த்தில் நான் சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணி ஃபாலோ பண்ணேன். எட்ஜெல்லாம் பர்ஃபெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாம் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்துச்சு, பட் பேஷன்ஸோடு நம்ம பண்ணால் இது நல்லா ஈஸியாக செட் ஆகிடுச்சு. ப்ரொடெக்டிவ் கவரை நல்லா கிரானைட்லேருந்து பீல் பண்ணதுக்கப்புறம் சர்ஃபேஸை பார்த்தா ரொம்ப சாஃப்டாக சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இப்போ கிச்சனுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ளீன் லுக்கும் கிரானைட்க்கு ஒரு நல்ல ஷைனும் கொடுத்துச்சு. சம்டைம்ஸ் லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். ஐ ஜஸ்ட் காட் திஸ் 2-layer ரேக் ஃபார் மை கிச்சன். அங்கங்கே திங்ஸ் எல்லாம் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக மெஸ்ஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி அதில் திங்ஸ் எல்லாம் காம்பேக்டாக வைக்கலான்னு டிசைட் பண்ணி தான் இந்த ஆர்கனைசரை நான் வாங்கினேன். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப லைட்டராகவும் ஆர்கனைஸ்டாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது. அசம்பிள் பண்ணுறது சூப்பர் ஈஸி. ஜஸ்ட் ஃபிட் த பீசஸ் டுகெதர். நோ ஸ்ட்ரெஸ், நோ கன்ஃபியூஷன். ஈவன் டிஸ்மேண்டில் பண்ணுறது அதை விட ஈஸி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மூவ் இட் லேட்டர், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அன்கிளீனிங் இது ரொம்ப சிம்பிள். Sometimes it's the small things like this that makes the life smoother and stress free. And இது கூடவே நான் ஒரு பா ஷேப்டு ரேக்கும் கிச்சனுக்கு மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். யூ கேன் கீப் திங்ஸ் டவுன் பிலோ அண்ட் ஆல்சோ யூஸ் த வுடன் டாப் டு பிளேஸ் திங்ஸ். டபுள் த ஸ்பேஸ், டபுள் த கன்வீனியன்ஸ். ஸோ நான் எல்லா சைட்ஸையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட கார்னர்ஸை நல்லா ஒன்றா வச்சு ஸ்க்ரூ பண்ணும்போது அது ஸ்டர்டியாகவும் இருக்கும். நம்ம திங்ஸ் வச்சதுக்கப்புறம் அது வாபிள் ஆகி ஃபால் ஆகாமலும் இருக்கும். ஸோ டேக் யுவர் ஓன் டைம். அலைன் எவ்ரி திங் ப்ராப்பர்லி அண்ட் டைட்டன் இட் கேர்ஃபுல்லி. சம்டைம்ஸ் லைஃப்பில் கூட இப்படி தான். ஸ்மால் சப்போர்ட் அட் த ரைட் பிளேசஸ் மேக்ஸ் எவ்ரி திங் ஸ்டெடி அண்ட் பேலன்ஸ்ட். ஈச் ஸ்க்ரூ இஸ் ஸ்மால், பட் ஆனால் எல்லாத்தையும் ஹோலாக போடும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போது அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். I love how versatile it is. You can use the bottom item for bigger things. அந்த wooden top மேல நீங்க smaller things or decorative items கூட place பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான், பட் இட் மேக்ஸ் த கிச்சன் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷனல். இதை செட் பண்ணினா கிச்சனில் எல்லாமே நீட்டாக இருக்கும் அண்ட் எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் பிளேஸ். சின்ன ஸ்டெப்ஸ், பிக் டிஃப்ரென்ஸ். சம்டைம்ஸ் தட்ஸ் ஆல் லைஃப் நீட்ஸ். இவ்வளோ நேரம் எல்லாம் கேஷுவலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஃபன்னே இருக்குது. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா அழகாக அசம்பிள் பண்ணி இது ஒரு மேக் ஓவர் கொடுக்கறது தான் டாஸ்கே. இப்போது கிரைண்டரை அசம்பிள் பண்ணுற டைம்.
இதை நல்லா டீப் க்ளீன் பண்ணுறேன் பேர் வழின்ட்டு எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக பிச்சு போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் ஸ்மூத்தாக ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்த புது ரேக்ஸுக்கெல்லாம் இடம் ஒதுக்கீடு பண்ணணும்ல. அங்கங்கே வச்சுட்டா ஆல்ரெடி கேஆஸாக இருக்குது கிச்சன், இன்னும் கேஆஸ் ஆகிடும், இடத்தையும் அடைச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் நம்ம வாங்கின ரேக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டான பிளேஸில் வச்சு அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். நிறைய பேர் வீட்டில் ஆயில் கேன் ரொம்பவே கேவலமாக இருக்கும். அதில் எங்கள் வீடு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. இந்த ஆயில் கேனை நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும், இதை பார்த்தாலே கேவலமாக இருக்குதுன்னு நினச்சிட்டே நிறைய டைம்ஸ் ஆயிலை அந்த கேனில் கொட்டாமல் பேக்கெட்டில் வச்சே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி பண்ணுறப்போ இந்த கிரானைட் மேலே அங்கங்கே ஆயில் ஸ்பாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஆயிலியாக இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து ப்ராப்பராக 2 ஆயில் கேன்ஸ் வாங்கினேன். ஒன்று கிரவுண்ட்நட் ஆயிலுக்காக, இன்னொன்று ஜிஞ்சலி ஆயிலுக்காக. ஸோ அதே ஆர்கனைசர்லேயே நான் கீயும் ப்ளேஸ் பண்ணிட்டு இது மொத்தத்தையும் அந்த வுட்டன் ஸ்டாண்ட் மேலே நான் டாப்பில் வச்சுட்டேன். பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்லேயே நான் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் லைக் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அந்த புது ரேக்கில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கைக்கு கிடைக்கிற இடத்துல வைக்கும்பொழுது அவசரமாக சமைக்கிற டைமில் கூட நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மெஸ்ஸி ஆக்க மாட்டோம். ஸோ அவசரமாக எடுக்காமல் அங்கங்கே இருக்க திங்ஸ் அங்கங்கேயே இருக்கும். எனக்கு என்னமோ இந்த வாட்டி நம்ம கிச்சனில் வைக்கிற எல்லா திங்ஸுமே லைக் சீரியல்ஸ், பல்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற அந்த பாக்ஸஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலர்லேயோ இல்லை ஒரே சைஸ்லேயோ இருந்தோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் செல்லோ பிராண்ட்லேருந்து சிமிலராக இருக்க பாக்ஸஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். இதை நான் பிளிங்கெட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லுக்லேயே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். பாக்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக பேக் ஆகி வந்துருந்துச்சு. சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸஸ், ப்ரௌன் லிட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸாக இருந்துச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பாக்ஸ்லாம் 3 சைஸஸில் இருந்துச்சு, ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ்னு. இது நம்ம கிச்சனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற திங்ஸும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ நோ நீட் டு ஓப்பன் ஈச் பாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெளியிலேருந்தே பார்த்து இது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸோட லிட் எல்லாமே ரொம்ப டைட் ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்பில் ப்ரூஃபாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் பழைய பாக்ஸ்லேருந்து சீரியல்ஸ், பல்சஸ் எல்லாம் இந்த புது பாக்ஸஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நீட்டாக இருக்கும் அண்ட் சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான லுக்கும் கிச்சனுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படிலாம் எங்கள் கிச்சனே பார்க்குறதுக்கு அப்படியே வண்ணமயமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஏதாவது புதுசாக சீரியல்ஸோ பல்சஸோ வாங்கிட்டு வரோன்னா எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது அதை கொட்டி வைக்கிறதுக்கு பாக்ஸ் எல்லாம் வீட்டில் ஷார்ட்டேஜாக இருக்கும். ஸோ அதை வாங்கும்போது கூடயே ரேண்டமாக ஏதாவது பாக்ஸஸையும் பிக் பண்ணிட்டு அதில் போட்டு வச்சுருவோம். அப்புறம் அந்த பல்ஸ் காலியானோடனே வேறு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரும்போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி புதுசாக வாங்குறத அதில் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன்லேயே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு டெடிக்கேட்டடாக பாக்ஸ் வேணும்ன்ட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு சேம் பேட்டர்னில் இருக்க பாக்ஸஸை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். என்னடா இவ்வளோ பாக்ஸஸை ஈஸியாக த்ரோ பண்ணிடலாம், டிஸ்கார்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். பிளாஸ்டிக் பாக்ஸஸ், டப்பர்வேர் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 1 year to மேக்ஸிமம் 2 years தான் நம்ம அதை வச்சுக்கணும். அதுக்கு மேலே அதிலே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் 2.5 years கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்பப்போ ஸ்டாக் பண்ணதெல்லாம் பார்த்தா கூட எப்படியுமே எல்லா பாக்ஸுமே வாங்கி ஒரு 1 year மேலேயாவது இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புது பாக்ஸஸில் ரீப்ளேஸ் பண்ணலான்னு பிளானுக்கு வந்தேன். மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ்டாலாம் நாங்கள் வச்சதே கிடையாது. அப்படி வச்சாலுமே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குளறுபடி வேலையை பார்த்து விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால் இந்த வாட்டி நாங்கள் நீட்டாக ஸ்மால் பாக்ஸஸில் ஸ்பைசஸ், மீடியம் பாக்ஸஸில் பல்சஸ் அண்ட் பெரிய சைஸ் பாக்ஸஸில் டால்ஸ்னு செப்பரேட்டாக அழகாக ஸ்டோர் பண்ணி ஏற்கனவே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அதில் மாற்றி ஸ்பைஸ் ரேக்கில் நல்லா அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெரிய பாக்ஸஸ்லாம் ஸ்பைஸ் ரேக்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு டைட்டாக இருந்தாலுமே லுக் வைஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனக்கு ஹோலாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் டீப் கிளீனிங்கிற பேரில் எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டு க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வேறு ரேக்ஸ் மாற்றி வேறு பாக்ஸஸ் மாற்றி எல்லாத்தையுமே மாற்றி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. பட் நான் இவ்வளோ போட்ட எஃபர்ட்மே நான் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா வேஸ்ட் ஆகிரும்.
அதனால தான் நான் கரெக்டாக திங்ஸ் எங்கெங்கே எடுப்பனோ அங்கங்கே கரெக்டாக வச்சுட்டு அது கீழே விழுந்து சிந்தாத மாதிரி ரேப்ஸ் பேப்பர்ஸ்லாம் போட்டு ஆயிலுக்குமே கீழே வந்துட்டு நான் ஒரு ஹார்ட் பேப்பர் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ தட் ஆயில் ஸ்பில் ஆனாலும் அதிலே ஸ்பில் ஆகுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் தான் நான் கிச்சனில் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இதுக்கு மேலே நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மெயின்டெனன்ஸ்க்கும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பாட், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நோ மோர் ஹண்டிங் ஃபார் ஸ்பைசஸ் ஆர் ஜார்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்டர், மிக்ஸி, இண்டக்ஷன் எல்லாத்துக்குமே பிளேசஸ் பர்ஃபெக்டாக அமைஞ்சு போச்சு. ஸ்பைசஸ் அண்ட் பல்சஸ் பாக்ஸஸ் கூட நான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாட்டி ஆயிலுக்கு ஒரு ஆர்கனைசர் போட்டு அதுக்குள்ளேயே ஸ்பில் ஆகுற மாதிரியும் பார்த்துட்ருக்கேன். லிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் டில்ட்டிங் ஹியர் அண்ட் தேர், பட் எல்லாமே இப்போ ஸ்டேபிளாகவும் ஈஸி டு யூஸாகவும் இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான், பட் குக்கிங் டைம் இது ரொம்பவே சேவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. மெஸ்ஸும் கம்மியாகும். இந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு ஒரு திங் இங்கே தான் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்டோன்னா மார்னிங் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குக் பண்ணோன்னு நினச்சாலுமே மெஸ் இல்லாமல் ஈஸியாக குக் பண்ணி முடிக்கலாம். அண்ட் தட்ஸ் a wrap on our kitchen makeover. Everything is organized and easy to access and ready for action. Small steps, big difference. I hope you enjoyed watching this transformation as much as I enjoyed doing it. If you liked it, don't forget to hit that like button, drop a comment and subscribe for more home projects and fun DIYs. See you in the next one. Bye bye.